மனசு ஜென்மமா நீ? ஊர்ல இருக்கிற எல்லா வம்பையும் கூட்டி பெருக்கி நார்பீட்டில கொண்டு வந்து வீட்டுல இறக்கி வச்சுட்டு உடம்புல கொஞ்சம் கூட அச்சமே இல்லாம நடு வீட்டுல உட்கார்ந்து சோத்து நிக்க. ஆச்சி எல்லாம் ஆயிட்டு மேல மெத்தைக்கு ஷிஃப்ட் பண்ணு. நான் அங்க வச்சிட்டீங்களா? அந்த மொட்டை வெயில்லையா? ஆமா, எங்க அம்மைக்கு தான் நான் நடு வீட்டுல உட்கார்ந்து திங்கிறது கஷ்டமா இருக்கு. அவ கடக்க கொழுப்பு எப்ப பார்த்தாலும் கொலைங்கரசில இருந்து தூத்துக்குடி டவுனுக்குள்ள போய் வம்பு பண்றது, காலேஜ் வாசல்ல போய் நிக்கிறது, காலி பையில சங்காத்தம் அடிதடி எல்லாமே. உங்க அண்ணனை யாராவது அசிங்கமா பேசினா நீ என்ன பண்ணுவ? கழுந்தொலைக்கு எடுத்து அடிச்சு போடுவேன். அதே உலக்க எடுத்துதான் நானும் அடிச்சேன். எங்க மாமனை யார் எதிர்த்து பேசினாலும் நான் அடிப்பேன், வேணும்னா வெட்டுவேன். அவ என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அன்னைக்கு என்னால பேசினா அவன்? எப்பல பேசினா? அது வந்து மாமா, அன்னைக்கு திரேஸ்புரம் பஞ்சாயத்துல உங்க முன்னால கை நீட்டி எதிர்த்து பேசினானும்ல, அன்னைக்கே அடிக்கிறதுக்கு சுத்து போட்டோம். எஸ்கே போய் மதுரையில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இன்னைக்குதான் திரும்பி வந்தான். அதான் 2 தட்டு தட்டணும். ஏலே, ஒரு மனுஷனுக்கு கோவம் வந்தா 5 நிமிஷம் இருக்கு, 1/2 மணி நேரம் இருக்கும். இப்படி 2 மாசத்துக்கு பிறகு போய் ஒருத்தன் அடிக்கிறது? அருவாளை தூக்காத, ஆத்திரப்படாதுன்னு சொன்னா கேக்குறானவே. எப்பதான் விளங்க போறானோ? அவன் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவன், தரணி ஆளுவாங்க. ஆமா ஆமா, பரணி நட்சத்திரத்துல பிறந்ததால பரணி புத்திரன்னு பேர் வச்சோம். ஆனா இப்ப சாருக்கு டவுனுக்குள்ள என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? கெட்டவன். அப்படி கூப்பிட்டா இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாராமே. குளிக்கிறத பாரு. ஐயாவுக்கு எப்பாவது கையில காசு குறைஞ்சா கல்லாப்பட்டியில கை விட வேண்டியது, அதிகமானா கூத்தடிக்க நல்ல தண்ணி தீவு போக வேண்டியது. ஐயா கூத்தடிக்க எல்லாம் போக மாட்டானு ஐயா. நான் தான் குடிக்கிறதுக்கு ஒரு கூட நல்ல தண்ணி எடுத்துட்டு வர அனுப்பி விடுவேன். என்ன விளையாட்ட? இங்க பாருமா, அவனை ஒழுங்கா வந்து உப்பளத்துல எனக்கு உதவியா இருக்கு சொல்லு. உப்பு காய்ச்சினா தப்புன்னு காந்தி தாத்தா சொல்லியிருக்காரு. அவர் உப்புக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கெட்டவரத வர சொல்லுவாச்சே. ஐயா உன்னை இந்த செம்புனைக்கு கூப்பிடுதான் ஐயா. வராச்சே. என்னம்மா இது? ஆமையா, ஒருத்தருக்கு செல்லம்மா கெட்டவே செம்புனைக்கு மாக்கா விரல் சுத்தி கருவச்சட்டி அழுக்கு ரொட்டின்னு பக்க பேர் வச்சிருக்கானு ஐயா. உனக்கு கூட ஒரு பேர் வச்சிருக்கானுவல்ல. சால்ட் சரவணன். எஸ் எஸ். போதுமா? போ. முத்து ஏல முத்து, ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். ஐயா சாப்பிட வாய்யா. ஆச்சிக்கு என் மேல எவ்வளவு பாசம். சோத்த பிணைஞ்சு கொண்டு வந்திருக்கு. குடு ஆச்சி, குடு. முத்து ஆச்சி, நான் இங்க இருக்கேன். வந்துட்டாய முத்து. வாயா வாயா. உன்னையால கூப்பிட்டது நான் என் முத்துவல்ல கூப்பிட்டேன். இந்த அவமானப்படுத்துறதுக்குன்னு என் பேரை நாய்க்கு வைக்க வேண்டியது, அதை திட்டணும்னா என்ன திட்ட வேண்டியது, என்ன பாராட்டணும்னா அதை பாராட்ட வேண்டியது. இருங்க இருங்க, என்ன அசிங்கப்படுத்துறீல்ல? நான் இதே தூத்துக்குடி தொகுதியில நின்னு ஒரு நாளைக்கு சாமாவு ஆய் காட்டுறேன். என்னது சாமா ஊவ? அதே ஆச்சி, சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ. அப்படி விளங்குற மாதிரி சொல்லல, விளங்காத பையல. நான் எம்எல்ஏ ஆயி அப்புறம் மந்திரி ஆயி. ஏலே, புள்ள சாப்பிடும்போது ஆயி ஆயின்னு அசிங்கமா பேசாதல டாக். என்னடா கொடுமை இந்த வீட்டுல. மனுஷன நாயினுங்கிறாங்க, நாய புள்ளைனுங்கிறாங்க. இன்னமே நான் அந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். கிளம்பிடா, கிளம்புறேன். ஆச்சி என்ன விடு. உனக்கு அப்பப்ப பாசம் வரும் செல்போன் சிக்னல் மாதிரி. என்ன விடு, என்ன விடு ஆச்சி. ஆனியா? ஆனிக்குள்ள பாசம் கூட இந்த ஆட்சிக்கு இல்லாம போச்சு. வண்டி இடிச்சு தண்ணில தள்ளிட்டு இங்க ஓடவா பாக்க. கண் என்ன பெதட்டில வச்சிருக்க? இல்ல இல்ல, அவளுக்கு வண்டி சரியா ஓட்ட தெரியாது. ஓட்ட தெரியாதா? அப்ப லைசென்ஸ் இல்லையா? இல்ல போலீஸ் போன் பண்ணுங்களே. போலீஸ் சாரிங்க. சாரியா? சாரி கேட்டா தண்ணில விழுந்த வண்டி தன்னால மேல வந்து நிக்குமா? இல்ல சொம்புனக்கி வண்டிக்கு என்னாச்சுன்னு பாருல. இன்ஜின்ல உறவு தண்ணி புந்துட்டு வித்தா 1 கிலோ பேரிச்சம்பழம் தான் தேரும். என்ன இப்படி சொல்றாவ? ஒரு பிடி சக்கரை டேங்க்குள்ள போட்டாலே இன்ஜின் சீஸ் ஆயிடும். இப்போ ஒரு லோடு உப்பே வண்டிக்குள்ள போயிருக்கு. அவ்வளவுதான், மொத்தமா இன்னைக்கு கெட்டு போயிரும். உப்பு தண்ணில விழுந்தா கெட்டு போயிரும்னா, தண்ணில விழுந்த 2 பேரும் கெட்டா போயிட்டாவ. கப்பல் கூட தண்ணில தான் கிடக்கு, கெட்டா போச்சு. ஏய், என்னடா எகதாளமா பேசிட்டு இருக்க? அடிங்க. நான் உன்னை டவுன் கூட பார்த்தது இல்லையே. எந்த ஊர்ல நீ? என் பேரு வள்ளி, ஊரு திருச்செந்தூர். இங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்த. திருச்செந்தூர்ல கடல் தண்ணி வத்தி போச்சு, நீங்க அள்ளிட்டு போலான்னு வந்தியோ? முத்து, என்ன பண்ணி வண்டியை ரிப்பேர் பண்ண எவ்வளவு ஆகும் சொல்லல? வண்டி இன்ஜினை பிரிச்சு வேலை ஆக்கணும். ஒரு 10 ரூபா ஆண்டு. இந்தாங்க நீங்க கேட்ட 10 ரூபாய். ரொம்ப அதிகம் தான். ஏய், அவன் 10,000 வாங்குறான், நீ 10 ரூபாய் நீட்டுற. இல்ல, இவன் வண்டியை பிடிங்க வச்சுக்கல. ஓகே. ஐயோ, இது இவ வண்டி. 2 நாள்ல நானே வந்து கொடுத்துறேன். இது நாங்க நம்பணுமாக்கும். வீட்டு அட்ரஸ் கொடு. ஐயோ, வீட்டுக்கெல்லாம் வந்தா எங்க அம்மா என்ன பிச்சுப்படும். நான் திருச்செந்தூர் ஆதித்யநாத் காலேஜ்ல தான் படிக்கிறேன். அங்க வந்து வள்ளின்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும்.
2 நாள்ல காசு இங்க வரல காலேஜ்குள்ள பூந்து கரைச்சல் பண்ணிடுவேன் என்ன? சரி நான் வரேன். ஆ. ஆமா உங்க பேர் என்ன? ஆ, கேட்டவன். ஓஹோ நீங்களும் கடல் தண்ணியில விழுந்துட்டீங்களோ? பாவம். சொம்புனக்கேனா நான் வரேன். ஓகே பாய். வராம பேசிக்கனே. மாமா எங்க அப்பா வீட்டுக்கு சேங்கிட்டு குடுமா குடுமா. வேணா சித்தி அந்த பணத்தை ஏன்ட்ட கொடு. நானும் முத்தும் பீரோல வச்சு பத்திரமா கவக்க. ஐயா அம்மா. எப்படி 2000 தேங்காய் திருடி 8000 ரூபாய் குத்திய அந்த மாதிரியா? என்ன மாமா சொல்றீங்க? நான் திருடனா? எனக்கு இந்த அவன் பேரு தேவையா? ஏன் அரசியல் எதிர்காலம் பாதிச்சிராதா? பிள்ளையாரப்பா. இந்த முத்து உடனே கேவலமா கிடப்பானே. வெள்ளி பிள்ளையார் மேல சத்தியமா சொல்றேன். என்னாச்சு வெள்ளி பிள்ளையாரு? வெள்ளி பிள்ளையார் எப்படி என்ன உடைஞ்சது? எப்படி இல்ல என்னாச்சு சொல்லல? இல்ல மாமா 6 மாசத்துக்கு முன்னுக்க வெள்ளி பிள்ளையாரு வீட்டுக்காதான்னு சொல்லி அதை வித்து விட்டு உங்க மனசு நோக்கூடாதுன்னு மண் பிள்ளையாரு வாங்கி நானும் பண்ணி மாமா பெயிண்ட் அடிச்சு வச்சோம். ஒட்டு கொடுத்துட்டானே. மாமா அம்மா இந்த 2 பையன் திருட்டு பையன் வீட்லயே இருக்க கூடாது போ சொல்லு. நான் எங்க ஆச்சு போவேன்? எங்க வேணாலும் போ. இந்த எதுக்கால நம்ம பழைய வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்குள்ள போய் கட்டில படுத்துக்கிட்டு தூங்கு. இல்லைன்னா அந்த கேஎஸ்பி தியேட்டர்ல போய் 3 ஷோவை பார்த்துட்டு ராத்திரிக்கு சாப்பிடறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வா. இந்த வெள்ளி பிள்ளையார திருடி வித்ததுக்கு இதுதான் உனக்கு தண்டனை. எஸ்கேப் ஆயிரு. பாத்தியா உன் அம்மைய? நான் அவனை வைத்திர கூடாதான் அதுக்காக அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்கறாங்களாம். இதனாலயே அவன் கெட்டு போறான். என்ன பண்ற ராசாத்தி? என்ன விட்டு போயிட்டியே? கல்யாண வீடு இப்ப கருமாதி வீடு ஆயிடுச்சு. மாயில வேப்பல திமிரால போதுமால யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுமால? தெரியுமே. தூத்துக்குடி பெருவணிகர் திரு சுப்பையா அவர்களின் தவ புதல்வியும் வெள்ளதோர் அவர்களின் தவ தங்கச்சியுமான மிஸ் ஆர் மிஸ்ஸஸ் சகுந்தலா தேவி. தெரிஞ்சுமா மோதுற? தெரிஞ்சதுனாலதான் மோதுறேன். நீங்க சொடக்கு போட்டு கூப்பிடுவீங்க. ஏன்னு கேட்டா வழி கேட்கறதுக்கு ஒரு பிஏ, அது கேட்டுக்கிறதுக்கு ஒரு டிரைவர். ரொம்ப திமிருதான். நாங்க கல்யாண வீட்டுக்கு தானே வழி கேட்டோம். நாங்களும் கல்யாண வீட்டுக்கு தானே வழி சொன்னோம். நாங்க போனது இழவு வீடு. அட செத்தவர் பேரு கல்யாணம். பாத்தீங்களா உங்க டிரைவரே கரெக்ட்னு சொல்றாரு. அம்மா வேணும்னே வம்பு இழுக்கறாங்க. வாங்கம்மா போயிடலாம். கிளம்புங்க. ஏல என்கிட்ட மோதிட்டல உன் நிம்மதியை கெடுக்காம விட மாட்டேன். நானும் உங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டேன். ஏன்னா நானே கெட்டவன். அதான் உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மேடம் நீங்க என் நிம்மதி கெடுக்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லி ஆளை வச்சு என்ன அடிப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? 10 பேர் முன்னால நீங்க கௌரவமா இருக்கும்போது அது கெடுக்கிற மாதிரி சக்கு ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன் ஐ லவ் யூன்னு கூட சொல்வேன். எப்படி இருக்கும் உங்களுக்கு? நிம்மதி கெட்டு போயிரும்ல. ஏய் யார பார்த்து என்ன பேசுற? ஏன் உன் புருஷன் முன்னால உன்கிட்ட சொல்லுமா? அம்மா வந்துருங்கம்மா போயிடலாமா? வா வா எங்களே ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஒழுங்கா உன் பேர் என்னன்னு சொல்லலாம். என் பேரு பானு. பிறகு எதுக்குல வள்ளின்னு போய் சொன்ன? ஓஹோ நீங்க மட்டும் ஐயங்கார் பேக்கரிக்கார் கிட்ட படிக்கிறதுக்கு கடன் கொடுத்தேன்னு போய் சொல்லலாமா? அது எப்படி உனக்கு தெரியும்? முத்துபாய் தில் சாத்தா ஹே. ஐ இல்ல அன்னைக்கு பொண்ணு யாருன்னு பாக்கலாம் நிப்பாட்டினா நீதான் சாய் வீட்டு பொண்ணு சொல்லி கெடுத்துட்ட. குடல அந்த விளக்க. ஐயோ என் குத்து விளக்கு. நான் என்ன தெரு விளக்கு நான் சொன்னேன். நீ குடுக்க வேண்டிய காசுக்கு 2000 ரூபாய் கழிஞ்சு போச்சு. இப்ப இந்த குத்து விளக்கு 8000 போகும். அது இப்ப வாங்கும்போது 2000க்கு தானே வாங்கியிருப்பீங்க. எப்பவுமே வாங்கும்போது விக்கிற வேலையை தான் பார்க்கணும், விக்கும் போது வாங்கின வேலையை தான் பார்க்கணும். வீட்ல விளக்கு எங்கன்னு கேட்பாங்களே. இந்த பித்தாள குத்து விளக்கு பிடி. இதை எப்படி? நாங்கெல்லாம் பிள்ளையாருக்கே பெயிண்ட் அடிச்சவங்க. குத்து விளக்கெல்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணம். இந்த அப்படி வெள்ளி பெயிண்ட். எப்படி பெயிண்ட் எல்லாம் கையிலே வச்சிருக்கீங்க? வெள்ளி குத்தோலக்கோட வெளியில பார்த்தப்பவே 50 மில்லி பெயிண்ட் அனில்வால் பிரஷ் வாங்கிட்டோம்ல. ஏய் உண்மையிலே நீ எங்க படிக்கிற? வியூசி காலேஜ்ல தான் படிக்கிறேன். பிஓசியா? உன்னை நான் அங்க பார்த்ததே இல்லையே. நான் 3rd இயர்ல தான் சேர்ந்திருக்கேன். ஓ ஜூனியரா? சீனியருக்கு கை கொடு. ஏய் கொடு. என்ன பண்றீங்க? ஐயோ என் மோதிரம். இதுக்கு 2000 ரூபாய் கழிஞ்சு போச்சு. மீதி 6000 ரூபாய் கொடுத்தா போதும். ஐயோ. போயிட்டு இரு. ஓ குத்து விளக்கு வித்தாலும் பரவாயில்ல, அந்த மோதிரத்தை வித்துறாதீங்க. ரொம்ப ராசியானது. ஓ சரி. நான் நாளைக்கு காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். ப்ளீஸ். அம்மாப்கே கோட் ஐகான் தூம் துப்படா. தூ முத்து வர சொல்லுங்க. உடனே முத்து வர சொல்லுங்க. முத்து வர சொல்லியா? உடனே பார்க்கணும். வர சொல்லியா முத்துவே? என்ன ஊருக்காரப்புல மொத்தமா என்ன பார்க்க வந்திருக்காங்க? வணக்கம் 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 வணக்கம். என்ன பார்க்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இத பார்க்கவா? ஏய்
எல்லாரும் என்ன பார்க்க இல்லையா? இதத்தான் பார்க்க வந்தீங்களா? நம்ம முத்து சினிமால நடிக்க போதில்ல, அதான் பார்க்க வந்தோம். சினிமாவிலையா? அவனே நேனே கொண்டையா நாயுடு தெலுங்குல ஃபேமஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர். குற்றாலத்துல ஷூட்டிங் வந்தப்ப நடிக்க வந்த நாய் மட்டன் குனியா வந்து படுத்துருச்சு. அதுக்கு பதிலா உங்க முத்துவை செலக்ட் பண்ணிட்டோம். மா பிக்சர்ல அசினுக்கு கசினா நடிக்க போகுது. அசினுக்கு கசினாவா? அவனுண்டு. ஹீரோ யாருன்னு சொல்லல. ஹீரோக்காரு ஃபிளைட்ல வந்துட்டாரு. பிக் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கு. நாளை காலையில அதை தூக்கி அவர் தலையில வச்சாதான் ஹீரோ யாருன்னு எனக்கே தெரியும். இல்ல அது சோத்த தின்னுட்டு வீட்டை காவ காத்துக்கிட்டு இருக்க. அத போய் சினிமா கினிமான்னு கெடுக்க ஒரு பேர் எங்கிட்ட வரக்கூடாது. இல்ல முத்து போற போக்க பார்த்தா என்ன விட நீ டெவலப் ஆயிருவருக்கு மகனே. உன்னைய காலி பண்ணாம விட மாட்டேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஆமா, நீங்க எல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தான் படிச்சோம். காலேஜ் விட்டு புரிய மனசிலாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ அம் வெரி proud of you. என்னடா மேஜர் சுந்தராஜன் மாதிரி தமிழ்ல சொன்னதே திருப்பி இங்கிலீஷ்ல சொல்ற? காசை கொண்டாந்துருக்கியா? அத நேத்தே ரெடி பண்ணிட்டேனே. ஒருத்தருக்கு காசு கொடுக்கணும்னா கரெக்ட்டா கொடுத்துடணும். சரி சரி, என் மோதிரத்தை கொடுங்க. அது நேத்தே வித்து தின்னாச்சு. கிளம்பு புரியல. ராசி என்ன மோதிரம் சொன்னல. ஏய், என்னடா முறைக்கிற? நான் யாருன்னு தெரியுமா? உங்க பேரு பரணி புத்திரன், பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, ஊரு கொலையங்கரிசல், அம்மா பேரு பேச்சிக்கனி, ஆச்சி பேரு தங்கப்பழம். உங்க வீட்ல மொத்தம் 2 முத்து இருக்கு. ஒரு முத்துக்கு 2 கால் இருக்கு, இன்னொரு முத்துக்கு 4 கால் இருக்கு. நீங்க குளிக்கிறதுக்கு குத்தாலம் போவீங்க, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி தீவுக்கு போவீங்க. 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்க 10,000 ரூபாய்க்கு ஃளைட்ல போவீங்க. இது போதுமா, என்ன சொல்லணுமா? கிளம்பு. நல்லா வேணும். அப்படி எல்லாம் பண்ற ஆசைதான். யார்லேவ உன்னை பத்தி இவ்வளவு டீடைல் சொல்லிட்டு போறா? கண்டுபிடிச்சல. என்னல? அவங்க அப்பா ஒரு கோயம்புத்தூர், அம்மா ஒரு சிவகாசி. வீட்லயே பிரஸ் ஜெராக்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னல சொல்றேன்? ஒரே ஒரு 100 வச்சு எல்லாம் கலர் ஜெராக்ஸ் எடுத்துருக்காளே. அதுவும் ஒரு பக்கம் தான் எடுத்துருக்கா. நீ போல மண்ணு விழுந்துருச்சு. அவளை சும்மா விட கூடாதுல. காசு மேட்டர் இதோட விடல. நிறுத்து. அம்மா ரோட்ல நிக்கறாங்க. நிறுத்து. அம்மாலே உருக்கி வண்டியை ஏளா நிறுத்துன. தெரியாம நிறுத்திட்டேமா. ஐயோ, தனியா வேற மாட்டிக்கிட்டோம். எனக்கு பயமா இருக்குமா. என்ன மேடம், வண்டி ரிப்பேரா? இப்படி தேரி காட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க தானே வண்டியை நிப்பாட்டீங்க. இப்படி மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டா யோ, என்னையா ரிப்பேர்? மெக்கானிக் கூட்டு வந்தா தெரியும். அப்படியா? சரி, என் வண்டி எடுத்து போய் மெக்கானிக்க கூட்டிட்டு வா. நான் இவங்களுக்கு துணையா இருக்கேன். சரி ஆட்டோ. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ இங்கே இரு. சரி, அப்ப எல்லாரும் ஏன் வண்டியில இருங்க. கண்ட பொறுக்கிங்க வண்டியில எல்லாம் நாங்க ஏற மாட்டோம். பொறுக்கியா? நானா? ஐயோ, நீங்க அந்த பிரச்சனையை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேசுறீங்களா? ஏங்க, அம்மா மாதிரி இருக்கீங்க. உங்களை போய் நான் தப்பா நினைப்பேனா? அன்னைக்கு நீங்க சொடக்கு போட்டு கூப்பிட்டீங்க, அதனால நான் தப்பா பேசினேன் தான். அதுக்காக அம்மா வயசுல இருக்கிறவங்க கிட்ட யாராவது வம்பு பண்ணுவாங்களா? இங்க பாருங்க, இப்போ வெளிச்சமா தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிரும். அப்புறம் பக்கத்துல இருக்கிற கரடியும் தெரியாது, தூரத்துல இருக்கிற யானையும் தெரியாது. ஐயோ அம்மா, போயிடலாமா? இப்போ என்ன, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? சரி, சாரி, மன்னிச்சிடுங்க. வாங்க, வண்டியில வந்து ஏறுங்க. வாங்க, அட வாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப நல்லவன் தாங்க. என்ன யாராவது நோஸ் கட் பண்ணாங்கன்னா அப்படியே கெட்டவனா மாறிடுவேங்க. கரெக்ட். நீங்களும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா என்ன, கோபம் கொஞ்சம் அதிகமா வரும்ல? கரெக்ட். தூத்துக்குடியில சகுந்தலா தேவிங்கிற பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப கரெக்ட். இந்த ஐயோ 200 ரூபாய். தேங்க்ஸ் சார். அம்மா இது எதுக்கு? நான் சொன்னபடியே கரெக்டா வண்டியை ரிப்பேர்னு சொல்லி நடுக்காட்டுல நிப்பாட்டியே. கரெக்ட். அம்மா 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 ஏதோ போய் சொல்றப்பலமா. ஏய் அம்மா கிட்ட மாட்டி குடுக்குற. எதுக்கு கொண்டாடி என்ன சுத்தி வப்பாட்டி. என்ன பிரச்சனை உனக்கு? சாட்ட தாங்க முடியல டாக்கோடைய சேட்ட. அத நீ ஆடணும்ல வேட்ட. அது உன்ன என்ன பண்ணிச்சு தலைவரே? ஏதோ சினிமாவுல அசீனுக்கு கசினா நடிக்க போதா, போற போக்க பார்த்தா அது ஹீரோ ஆயிரும் இருக்கு. நான் ஜீரோ ஆயிருவேன். இந்த அட்வான்ஸ புடி. அவளப்படாத தலைவரே. உடல் மனைவிக்கு உயிர் உனக்கு. எல சரவண பெருமாள் ஐயா வீட்டுக்கு போங்க. முத்துன்னு கூப்பிடுங்க, அது வரும். தூக்கிட்டு வந்துருங்க. பார்த்து அன்பா கூப்பிடுங்க, இல்லனா கடிச்சு போடுங்க. வருங்கறாரு, கடிக்குங்கறாரு. ஆளை பத்தி பேசுறாரா, நாயை பத்தி பேசுறாரா? சாட்ட சொல்ல சரியாதான் இருக்கேன். வாடா முத்து. முத்து ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். வாங்க, இளைஞர் நீல இருந்து வந்திருக்கீங்களா? நான் தான்ல முத்து. இவன் தான்ல குத்து. சீக்கிரம் சீக்கிரம். என்னடா வாளை காணோம்? ஒண்ணுமே புரியல. தலை வாளை காணங்கறாரு. தலைக்கு ஆளே வாள் மாதிரி தான்ல. அடிங்கள எல்லாரும். போடா போடா குதா. ஏய் ஏய்
நல்ல அடியில நாய எதுக்கு தலைவருக்கு போன போட்டு சொல்லிடுவோம். தலைவர் போன் சவுண்ட் உள்ள இருந்து வருது. இறங்கல மூடைய இறக்கீங்கள அவங்களே சீக்கிரம் தலைவா பேர் மாறட்ட ஆயி போய் தலைவா எங்க மன்னிக்கிற தலைவா. தாத்தே இதுக்கு காரணம் நீ இல்லல நயந்திரா கால ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருக்கோம்னு அக்கா பாடிட்டு ஆக்ஷனை காட்டி போயிருச்சு. ரியாக்ஷன் அப்பலாம் நான் வாங்கிட்டு இருக்கல. ஏல என் உடம்புல இத்தனை அடி அடிச்சியே, ஆனா என் ஜெல்லுக்கு ஒன்னாகல, என் பெல்லுக்கு ஒன்னாகல. என்ன சொல்ற? இத சொன்னல.